இயற்கை எழிலும் இளம் தென்றல் காற்றும் நல்ல சுற்றுச்சூழல்களும் அரணாக அமைந்து கண்கவர் கலை ஓவியங்களால் காண்போரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சிறப்பு குழந்தைகளின் புகலிடமாக திகழ்வதுதான் கருணை இல்லம் சிறப்பு பள்ளி. இப்பள்ளியின் புரவலராக தக்கலை மறை மாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் எஸ்டிபி அவர்களும், இயக்குநராக பேரிருட் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்களும், நிர்வாகியாக அருட் சகோதரி செலின் ஏஎஸ்எம்ஏ அவர்களும், தலைமை ஆசிரியையாக திருமதி சுஜா அவர்களும், உதவி தலைமை ஆசிரியையாக அருட் சகோதரி ஜீனம்மா தோமஸ் அவர்களும், இவர்களோடு இணைந்து ஏஎஸ்எம்ஐ சபை அருட் சகோதரிகள், சிறப்பு ஆசிரியைகள், தசை பயிற்சியாளர், பிற பணியாளர்களும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். இக்கல்வி ஆண்டில் 72 சிறப்பு குழந்தைகள் சிறப்பு கல்வி மற்றும் மறுவாழ்வு பயிற்சி பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு MDPS, அதாவது மெட்ராஸ் டெவலப்மெண்டல் புரோகிராமிங் சிஸ்டம் என்ற பாடத்திட்டத்தின்படி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இத்துடன் தமிழக அரசினால் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான எளிமைப்படுத்தப்பட்ட எண்ணும் எழுத்தும் பயிற்சி நூல்களான அரும்பு, மொட்டு, மலர் என்ற நிலைகளில் மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி மற்றும் கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தோட்ட வேலை மற்றும் ஜெபமாலை செய்தல், சர்ஃப், லோஷன், டிஷ்வாஷ் முதலியவை தயாரிக்கவும் தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் அறிவு வளர்ச்சி மற்றும் கால வளர்ச்சி அடிப்படையில் கேர் குரூப், ப்ரீ பிரைமரி, பிரைமரி ஏ, பிரைமரி பி, பிரைமரி சி, செகண்டரி ஏ, செகண்டரி பி, ப்ரீ வொகேஷ்னல், வொகேஷ்னல் என 9 நிலைகளாக பிரித்து வகுப்புகள் முறையாக நடைபெற்று வருகின்றது. மாணவர்களின் நல்வாழ்வு மற்றும் மறுவாழ்வுக்கு பிசியோதெரபி பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அவரவர் இயக்கம் குறித்த செயல்பாடுகளை மதிப்பிட்டு அவர்களின் நிலைக்கு ஏற்ப தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருகின்றது. முக்கியமாக பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மேனுவல் தெரப்பி, தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ், ஜாயிண்ட் மொபிலைசேஷன் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது. பள்ளியில் தினமும் வந்து சிறப்பு கல்வி மற்றும் பிசியோதெரபி பெற்று செல்லும் மாணவர்களுக்காக பள்ளியில் வாகனம் ஒன்று இயக்கப்படுகிறது. வாகனமானது வெட்டுமணி, காப்புக்காடு, மாராயபுரம், புதுக்கடை, தேங்காய்பட்டணம், இணையம் புத்தன்துறை, இறைமன்துறை, பூத்துறை, தூத்தூர், சின்னத்துறை, புத்தன்துறை, வள்ளவிளை, நம்பாளி ஆகிய பகுதிகள் வழியாக செல்வதால் அந்த பகுதியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். உடல் இயக்க குறைபாடுள்ள மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 25 மாணவ மாணவிகள் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம் மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படுகிறது. பள்ளியின் செயல்பாடுகளை திட்டமிட்டு செயல்படுத்த இயக்குனர் தந்தை மற்றும் நிர்வாகி அன்னை அவர்கள் தலைமையில் பணியாளர்களின் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவர்களிடம் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றும் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விதமாக பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இவ்வருடம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவராக திரு ஸ்டான்லி அவர்களும், துணைத் தலைவராக திரு செல்வராஜ் அவர்களும், செயலாளராக திருமதி சின்சியும், துணை செயலாளராக திருமதி புஷ்பரித் அவர்களும், பொருளாளராக திரு ஆண்டனி ஜூலியட் ஆகியோரும் செயலாற்றி வருகின்றனர். 26/7/2024 அன்று நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் தக்கலை அரசு மருத்துவமனை மனநல பிரிவில் பணிபுரியும் மருத்துவர் ஜோசப் ரோபின் அவர்கள் மனநலம் என்ற தலைப்பில் வகுப்பு நடத்தினார்கள். 21/10/2024 அன்று பிசியோதெரபி பெறும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பிசியோதெரபி பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டெமோ கிளாஸ் நடைபெற்றது. இந்த வகுப்பை டாக்டர் சுமி பிசியோதெரபிஸ்ட் அவர்கள் நடத்தினார்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் திறனாய்வு தேர்வு மற்றும்
அரும்பு, மொட்டு, மலர் பாடப்புத்தகத்திலிருந்து தேர்வுகள் நடத்தி சிறப்பாசிரியைகள் மாணவர்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்து வருகின்றனர். மாணவர்கள் உற்சாகத்துடன் அனைத்து நிகழ்விலும் பங்கேற்கும் விதமாக சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த விழாக்கள் கொண்டாடி வருகிறோம். அவ்விதமாக கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், ஓணம், குழந்தைகள் தின விழா, கிறிஸ்மஸ் விழா, பொங்கல் திருநாள் முதலிய விழாக்கள் கொண்டாடி வருகின்றோம். 15/8/2024 அன்று சுதந்திர தின விழா கொல்லங்கோடு நகராட்சி 11வது வார்டு கவுன்சிலர் மிஸ்டர் முகமது பரோஸ்கான் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியேற்றி உறுதிமொழி கூறி இனிப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. 14/11/2024 அன்று குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் நித்திரவிளை சந்திப்பில் நடைபெற்றது. அதில் நித்திரவிளையை சார்ந்த அட்வொகேட் மிஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். நித்திரவிளை வணிக சங்க தலைவர் திரு பிளஸிங் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள். பேரொருட் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்கள் அறிமுக உரை ஆற்றினார்கள். விழாவினை நித்திரவிளை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு வில்சன் அவர்கள் துவக்க உரையாற்றி துவங்கி வைத்தார். பின் மாணவ மாணவியரது விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தலைமை ஆசிரியை திருமதி சுஜா அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள். இறுதியில் அனைத்து குழந்தைகளுக்கும் சிற்றுணவு வழங்கப்பட்டது. 20/12/2024 அன்று கிறிஸ்மஸ் விழாவானது வெரி ரெவரண்ட் ஃபாதர் ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்கள் தலைமையில் ஜெயமாதா ஆலய உதவி பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் லிஜோ தெக்கேல், ரெவரண்ட் சிஸ்டர் செலின் ஏசமை, திருமதி சுஜா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இறுதியாக அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவானது 10/1/2024 அன்று கொண்டாடப்பட்டது. கருணையுள்ள நிர்வாகி அருள் சகோதரி செலின் அவர்கள் தலைமையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். மாணவர்களை மகிழ்விக்கும் விதமாக 31/1/2025 அன்று இன்ப சுற்றுலாவானது அழைத்து செல்லப்பட்டது. அன்றைய தினம் முழுவதும் ஆலப்புழா போட் ஹவுஸில் மாணவர்களும் பணியாளர்களும் இயற்கை அழகை கண்டுகளித்து தங்கள் பொழுதை மகிழ்ச்சியாக கழித்தனர். இறுதியாக கதிரவன் மறையும் காட்சியை ஆலப்புழா பீச்சில் அனைவரும் கண்டுகளித்து குதூகலம் அடைந்தனர். சங்கனாசேரி மறை மாநிலத்தில் ஆலப்புழா மறைவட்ட பேரருட் தந்தை சிறிய கோட்டையில் மற்றும் துருத்தி மறைவட்ட பேரருட் தந்தை ஜோஸ் வரிக்கப்பள்ளி ஆகியோர் அன்றைய போட்டிற்கான செலவையும் உணவிற்கான செலவையும் ஏற்று செய்தது எங்களுக்கு பேருதவியாக இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறை வசந்தமாய் வந்து செல்லும் விழா பிறந்த நாள் விழா. இறைவனின் குழந்தைகளாம் எங்கள் மாணவ மாணவிகளின் பிறந்த நாள் விழாவினை நாங்கள் சிறப்பான விதத்தில் கொண்டாடி வருகிறோம். அன்றைய தினம் இறைவனுக்கு நன்றி கூறி பிறந்த நாள் வாழ்த்து பாடி மலர் கொடுத்து மகிழ்வித்து வருகிறோம். கொல்லங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமானது நடைபெற்றது. இந்த முகாமானது செயின்ட் கேத்ரின் சமூக நலக்கூடம் இரவி புத்தன்துறை, எஸ்டி மங்காடு சமூக நலக்கூடம், அதன்கோடு சமூக நலக்கூடம், நடைக்காவு கருணாகரன் திருமண மண்டபம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. இதில் மிஸ்ஸஸ் புஷ்பராணி, மிஸ்ஸஸ் அமலா, மிஸ்ஸஸ் சஜி, மிஸ்ஸஸ் விஜா, மிஸ்ஸஸ் சுமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் அவர்களது மனுக்களை பெற்றுக்கொண்டு அவற்றை பூர்த்தி செய்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் அவற்றை ஒப்படைத்தார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமானது குளித்துறை அரசு மருத்துவமனையில் 5/11/2024 முதல் 29/11/2024 வரை நடைபெற்றது. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மிஸ்ஸஸ் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் எமது பள்ளி ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் சஜி, மிஸ்ஸஸ் அஸ்வதி ஆகிய இருவரும் கலந்து கொண்டு பயனாளிகள் UDID பெற வழிவகை செய்தனர்.
ஜோதி நிலையம் சிறப்பு பள்ளி பாலப்பள்ளத்தில் நடைபெற்ற சந்தாள் ஆர்ட் ஃபெஸ்ட் 2024 கலை போட்டியில் கருணை இல்ல மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பி அபின், டி சுமற்று சுபக் ஆகிய மாணவர்கள் ஆர்ட் ஒர்க்கில் 2வது பரிசும், டி அபினா ஓவியம் வரைதலில் 3வது பரிசும் பெற்றாள். மேலும் போட்டிகளில் பங்கேற்றதால் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். நாகர்கோவில் பருத்திவிளை பகுதியில் செயல்பட்டு வரும் சாந்தி நிலையம் சிறப்பு பள்ளியில் பிடிகே ஃபெஸ்ட் கலை போட்டிகள் 9/1/2024 அன்று நடைபெற்றது. இதில் எமது பள்ளியிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றதோடு போட்டிகளில் அதிக புள்ளிகள் பெற்று 3வது முறையாக சுழற்கோப்பையை கைப்பற்றி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பாக உலக ஊனமுற்றோர் தினம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியாளர் திருமதி அழகுமீனா அவர்கள் தலைமையேற்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருமதி பாரதி முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. விண்ணில் இறைவனோடு வாழும் அன்புக்குரிய பேரொருட்தந்தை பிலிப் கொடியந்தரா அவர்களின் நினைவாக கன்னியாகுமரி சமூக சேவை நிறுவனம் மற்றும் எய்டக்ட் அமைப்பானது வருடந்தோறும் தக்கலை மறைமாவட்டத்தில் உள்ள 7 சிறப்பு பள்ளிகளை ஒருங்கிணைத்து டேலண்ட் ஃபெஸ்ட் என்ற கலை விழாவினை நடத்தி வருகின்றனர். அவ்விதமாக இவ்வருடம் 22/2/2025 அன்று கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஜூபிலி வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக கல்லுவிளை ஆசிர் அரங்கில் நடைபெற்ற டேலண்ட் ஃபெஸ்ட் விழாவினில் மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் SDB, குருகுல முதல்வர் வெரி ரெவரண்ட் ஃபாதர் தோமஸ் பவுத்து பரம்பில் மற்றும் எய்டக்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் அனைத்து பள்ளிகளுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இறுதியில் ஜூபிலி கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவுற்றது. பள்ளி ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியானது 27/1/2025 அன்று ரெவரண்ட் சிஸ்டர் செலின் மற்றும் திரு தோமஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்களை அவர்களது குறைபாடுகளுக்கு ஏற்றவாறு பிரித்து போட்டிகள் நடத்தப்பட்டது. விளையாட்டுப் போட்டியினை ஜெயமாதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் விளையாட்டு ஆசிரியர்கள் மிஸ்டர் சாஜி மற்றும் மிஸ்டர் டைட்டஸ் ஆகியோர் நடத்தினார்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 5/2/2025 அன்று வெரி ரெவரண்ட் ஃபாதர் ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்களும் திரு தோமஸ் அவர்களும் பரிசுகள் வழங்கினார்கள். பின்னர் அனைவரும் இணைந்து உணவுண்டு மகிழ்ந்தனர். இந்த உணவு மற்றும் பரிசினை திரு தோமஸ் அவர்கள் அன்பளிப்பு செய்தார்கள். தமிழக அரசால் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டமானது அமல்படுத்தப்பட்டது. அதன்படி 10/6/2024 அன்று முன்சிறை பிளாக் ஆஃபீஸ் வழியாக அரசு தொடக்கப்பள்ளி லக்ஷ்மி புதுக்கடை நடுநிலைப்பள்ளி நித்திரவிளையிலிருந்து சத்துணவு எமது பள்ளிக்கு வழங்கப்பட்டது. அன்றைய தினம் பிடிஓ திரு தங்கராஜ் அவர்களும் சத்துணவு மேலாளர் திரு ஸ்ரீகுமார் அவர்களும் பள்ளிக்கு வருகை தந்து சத்துணவு திட்டத்தை துவங்கி வைத்தனர். 9/10/2024 முதல் 12/10/2024 வரை கத்தோலிக்க சிறப்பு பள்ளிகளின் தேசிய அளவிலான கருத்தரங்கு கேரள மாநிலம் கூவப்பள்ளி அமல்ஜோதி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஜீரமா தாமஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கருத்தரங்கில் 27 ஆண்டுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்ததற்காக அருள் சகோதரிக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர். ஏஎஸ்எம்ஐ சபையின் 50வது பொன்விழா நிகழ்வு 28/8/2024 அன்று சங்கனாச்சேரியில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவில் ஏஎஸ்எம்ஐ சபையின் கீழ் செயல்படும் 3 சிறப்பு பள்ளிகளின் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் இறுதியில் பணியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும்
பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். ஸ்பெஷல் ஒலிம்பிக் சார்பில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினிங் 2 நாட்கள் மதுரையில் நடைபெற்றது. இதில் எமது பள்ளியிலிருந்து சிறப்பாசிரியை லிஜா அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றார்கள். ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் சார்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் 2 மாணவர்கள் கலந்து கொண்டு இருவரும் 3வது பரிசு பெற்றனர். 25/11/2024 அன்று மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வழியாக மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் ஸ்பெர்ஸ்டிக் மாணவர்களான பிரிவில் கிரிக்கெட் பந்து எறிதல் போட்டியில் எஸ் சஞ்சய் மற்றும் அனுஷ்கா ஆகியோர் 2வது இடம் பெற்றனர். இந்திய மறுவாழ்வு கவுன்சிலிங் RCAயில் பதிவு செய்து CRR சென்ட்ரல் ரீஹாபிலிட்டேஷன் ரெஜிஸ்டர் என்னுடைய சிறப்பு ஆசிரியர்கள் இந்திய மறுவாழ்வு கவுன்சில் பராமரிக்கும் போர்ட்டல் செயலியில் ஆக்டிவாக இருக்கவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்கள் RCA பதிவினை புதுப்பிக்கவும் CRR வகுப்புகளில் பங்கு பெற்று வருகின்றனர். அதன்படி இவ்வாண்டிற்கான பயிற்சி வகுப்புகள் பாலப்பள்ளம் ஜோதி நிலையம் சிறப்பு பள்ளியில் 3 நாட்களும் நாஞ்சில் ஒயாசிஸ் சிறப்பு பள்ளியில் 2 நாட்களும் நடைபெற்றது. இதில் எமது பள்ளியிலுள்ள சிறப்பாசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சியும் சான்றிதழும் பெற்றனர். கருணை இல்லத்தில் படிக்கும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக நல்லுள்ளம் படைத்த கானம் லாக்டஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தாரால் பள்ளிக்கு புதிதாக வாகனம் ஒன்று நன்கொடையாக வழங்கப்பட்டது. வாகன அர்ச்சிப்பானது 15/10/2024 அன்று தக்கலை மறைமாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் SDP அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி வாகன சாவியை கானம் லாக்டஸ் நிறுவன இயக்குனர் மிஸ்டர் ரவி குரியன் வழங்க ஆயர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மகிழ்வில் கருணை இல்ல உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கருணை இல்லத்தில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்வானது 21/12/2024 அன்று நடைபெற்றது. கருணை இல்ல இயக்குனர் பேரூர் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்கள் நிகழ்வை துவங்கி வைத்தார்கள். தொடர்ந்து மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பின்னர் அனைவரும் இணைந்து விருந்துண்டு மகிழ்ந்தனர். பொதுக்கூட்டமானது தக்கலை மறைமாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாணவர்கள் தங்களை அறிமுகம் செய்து பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். இயலாமையில் தங்களை அரவணைத்து வாழ்வில் உயர உறுதுணையாய் நின்ற கருணை இல்லத்தை நன்றியுடன் நினைவு கூர்ந்து முன்னேற்றத்திற்கு உதவிய தக்கலை மறைமாவட்ட ஆயர், கருணை இல்ல இயக்குனர், நிர்வாகி, தலைமை ஆசிரியை ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தனர். 27/7/2024 அன்று மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு நிலை மாணவர்களுக்கு அலிமுகோ நிறுவனம் மற்றும் பாரத் பெட்ரோலியம் இணைந்து வீல் சேர் மற்றும் காலிப்பர் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து வழங்கப்பட்டது. இதில் எமது பள்ளியில் படிக்கும் 7 மாணவ மாணவிகள் வீல்சேர் மற்றும் காலிப்பர் பெற்று கொண்டார்கள். 8/7/2024 முதல் 10/7/2024 வரை சென்னை SRM கல்லூரியில் பிடெக் 3ஆம் ஆண்டு படிக்கும் அஸ்வந்த் என்ற மாணவன் எங்கள் பள்ளியில் 3 நாட்கள் உள்ளிருப்பு பயிற்சி பெற்றான். 16/9/2024 முதல் 20/9/2024 வரை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூரில் MBA படிக்கும் மாணவி 5 நாட்கள் உள்ளிருப்பு பயிற்சி பெற்றாள். டான் போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கண்ணூரில் BSW 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களும் மாணவிகளும் வருகை தந்து கருணை இல்ல மாணவர்களின் செயல்பாடுகளை தெரிந்து கொண்டதோடு மாணவர்களுக்கு புதிய விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்து மகிழ்வித்தனர். 20/1/2024 அன்று கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் கருணை இல்ல குழந்தைகளை சந்தித்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து இனிப்பு வழங்கினார்கள். 3/7/2024 அன்று வெரி ரெவரண்ட் ஃபாதர்
தோமஸ் பவுத்துப்பரம்பில் வெரி ரெவரண்ட் ஃபாதர் எபி பூவத்துமூட்டல் ஆகியோரின் பெயர் கொண்ட விழாவை கருணை இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்தோம். கருணை இல்ல முன்னாள் இயக்குனரும் தற்போது அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மறைமாவட்டம் இறைப்பணி செய்யும் பேரொருட் தந்தை குரியன் நெடுவேலி சாலுங்கல் அவர்கள் அனைவரையும் பார்வையிட்டு மகிழ்ந்தார். 13/1/2025 அன்று ஏஎஸ்எம்ஐ சபையின் சபை தலைவி ரெவரண்ட் சிஸ்டர் மெர்சி மரியா அவர்கள் பள்ளியை பார்வையிட்டு சிறப்பு ஆசிரியைகளை பணியினை பற்றி தெரிந்து கொண்டார்கள். ஏடிஎஸ்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் முன்சிறையில் பயிற்சி பெறும் பயிற்சி மருத்துவர்களும் பேராசிரியைகளும் கருணை இல்லத்தை பார்வையிட்டு சென்றனர். செயின்ட் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி புஷ்பகிரியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பார்சல் உணவு கொண்டு வந்ததோடு மாணவர்களை பார்வையிட்டு உரையாடி மகிழ்ந்தனர். 22/8/2024 அன்று தேமுதிக கட்சியின் ஃபவுண்டர் காலஞ்சென்ற திரு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கட்சியின் தலைவர் திரு ஐடன் ஜோனி அவர்கள் தலைமையில் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கருணை இல்ல மாணவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களோடு உணவுண்டு மகிழ்ந்தனர். எங்கள் பள்ளி சீரும் சிறப்புமாக வளர உறுதுணையாக இருந்து மாற்றுத்திறன் படைத்த மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் பாசுமிகு தக்கலை மறைமாவட்ட மேதுகாயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் எஸ்டிபி அவர்களுக்கு நன்றி. அரசின் பல நலத்திட்டங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக செயல்பட்டு வரும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் உயர் திரு தினேஷ் சந்திரன் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்ற அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும் நன்றி. தக்கலை மறைமாவட்டத்தின் குருகுல முதல்வராக இருந்து எங்களுக்கு அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் பேரொருட் தந்தை தோமஸ் பவுத்துப்பரம்பில் அவர்களுக்கும் நன்றி. பள்ளியின் வளர்ச்சிக்காக புது புது செயலாக்கத்தை புகுத்தி மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் முன்னேற்றத்தில் இன்பங்கண்டு எங்களோடு பயணிக்கும் கருணை இல்ல இயக்குனரும் எய்டாக்டின் தலைவருமான பேரொருட் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம் அவர்களுக்கும் நன்றி. எங்கள் இல்ல வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்டு உதவி தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்து வரும் கன்னியாகுமரி சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றும் அருட்தந்தை எபி பூவத்துமூட்டில் அவர்களுக்கும் சேவை செய்வது மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் என்ற விருது வாக்கை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் ஏஎஸ்எம்ஐ துறவர சபையின் தலைவி அருள் சகோதரி மேல்சி மரியா அவர்களுக்கும் அவர்களின் துறவர சபை அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. சீரிய சிந்தனையோடும் நேரிய பார்வையோடும் மாணவர்களிடையே அன்பை விதைத்து பாசத்தை பொழிந்து வாழ்வு சிறக்க முழு நேரமும் உடனிருந்து பேணி பாதுகாக்கும் கருணையுள்ள நிர்வாகி அருள் சகோதரி செலின் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இரவு பகல் பாராது தங்களை தியாகம் செய்து மாணவர்களின் நலனுக்காக உழைத்து வரும் ஏஎஸ்எம்ஐ அருள் சகோதரிகளுக்கும் கடந்த 13 ஆண்டுகளாக கருணையுள்ள கண்மணிகளுடன் உடனிருந்து அவர்களின் உடல் வளர்ச்சி மற்றும் நலனில் அக்கறை கொண்டு உழைத்து மாற்றலாகி சென்ற அருள் சகோதரி தீபா அவர்களுக்கும் நன்றி. கடந்த 7 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி மற்றும் கலைகளில் அவர்கள் வளர்ச்சியடைய உழைத்து தற்போது மாற்றலாகி சென்ற சிறப்பு ஆசிரியை சுபா அவர்களுக்கும் நன்றி. எங்கள் பள்ளியை பலவண்ண ஓவியங்களால் அலங்கரிப்பதன் வாயிலாக மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் அதற்கான பெயிண்டிங் செலவுக்கான தொகையை அன்பளிப்பு செய்த செயின்ட் அல்போன்சா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் வெரி ரெவரண்ட் ஃபாதர் சனில் ஜான் பந்திச்சிறக்கல் அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் பணியாளர்கள் மாணவர்கள் ஆகியோருக்கும் நன்றி. வகுப்புகளுக்கு தேவையான சேர் டெஸ்க் முதலியவற்றை 3 லட்சம் ரூபாய் செலவில் நன்கொடையாக வழங்கிய திருமதி ஜான்சி பேசில் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நன்றி. இயன்முறை பயிற்சி பெறும் மாணவர்களின் பயிற்சிக்காக பிசியோதெரபி உபகரணங்கள் வாங்க உதவி செய்த திருமதி நான்சி அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நன்றி. பள்ளி வளர்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய குளச்சல் நகராட்சி செயல் அலுவலர் திரு மணி அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கும் நன்றி.
ரூபாய் 54,000 மதிப்புள்ள ஃபில்டர் ஒன்றை பள்ளிக்கு அன்பளிப்பு செய்த மிஸ்டர் பெனிஸ்டர் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நன்றி. நாங்கள் எப்போதும் உடனிருக்கிறோம் என்று கூறி எங்களுக்கு பல உதவிகள் செய்து வரும் 7 ஸ்டார் ஹெல்பர்ஸுக்கும் நன்றி. கருணையுள்ள கண்மணிகளை சந்தித்து அவர்கள் மகிழ்வில் பங்கு கொண்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்போர்ட்ஸ் டேக்கு தேவையான பரிசுகளை அன்பளிப்பு செய்த திரு தோமஸ் குடும்பத்தினருக்கும் நன்றி. உதவும் கரங்கள் என்ற அமைப்பின் வழியாக மாணவர்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அன்பளிப்பு செய்த அந்த அமைப்பின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி. குடும்பங்களில் நிகழும் திருமண விழா, பிறந்தநாள் விழா, இறந்தோர் நினைவு தினம் ஆகியவற்றிலும் எம் இல்ல குழந்தைகளை நினைத்து உணவு வழங்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஜெயமாதா ஃபொரோனா ஆலயத்தின் பங்கு மக்கள், கைக்காரர்கள், பங்கின் பிரதிநிதி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைத்து வரும் அனைத்து ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள், பிற பணியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. முழுமையை நோக்கிய வெற்றி பயணத்தின் 32ஆம் ஆண்டின் நிறைவாய் எமது பள்ளி அடிவானின் விடிவெள்ளியாய் மேன்மேலும் இறையருள் பெற்று வளர இறைவனை வேண்டி இவ்வாண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன்.